இந்த இண்டக்ஷன் அடுப்பை வச்சு எப்படி சாப்பாடு எஃபிஷியண்ட்டாக நம்ம வடிக்கலான்னு கற்றுக்கலாம். இண்டக்ஷன் ஸ்டவ்வில் சாப்பாடு வடிக்கிறதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் கிடையாது. ஸோ என்னோடய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதில் இது ஒரு 4 ஸ்டேஜில் எனக்கு சக்ஸஸ் வந்திருக்கு. அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டேஜு, கழுவி ஊற வச்ச சாப்பாடில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மூடியை போட்டு மேனுவல் மோடில் 1000 இல்லை 1100 ஒரு இண்டக்ஷன் அடுப்பில் ஒரு வாட்ஸ் காட்டும். அந்த ஸ்டேஜில் 10 to 12 மினிட்ஸ் வைங்க. நான் சொல்கிறது ஒரு 3 டம்ளர் அரிசிக்கு. உங்கள் குவான்டிட்டி ஆஃப் ரைஸ் கம்மியாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி டைமிங் 6 மினிட்ஸ் to 8 மினிட்ஸ் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வைங்க. இது முடிஞ்ச உடனே அந்த டைமர் ஆட்டோ கட் ஆஃப் ஆகிடும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சு. இப்படி தான் இருக்கும் ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டெம்பரேச்சர் வச்சிங்களோ அதுலேருந்து 800 டெம்பரேச்சரில் அதே டைமிங் ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு என்ன டைமிங் வச்சிங்களோ சேம் டைமிங்கை ரிப்பீட் பண்ணுங்கள். இது ஸ்டேஜ் 2. ஏன் இதை 2 ஸ்டேஜாக பிரித்து பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஹை ஃப்ளேமில் நல்ல கொதி நிலைக்கு வந்துடும். செகண்ட் ஸ்டேஜையும் அப்படியே ஹையாக வச்சோன்னா டக்குன்னு அந்த ஸ்டார்ச் ரைஸோட மிக்ஸ் ஆகிடும். அது ஆகக்கூடாதுங்கிறதுனால செகண்ட் ஸ்டேஜில் டெம்பரேச்சரை கம்மி பண்ணுறோம். இப்போ செகண்ட் ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சு. இண்டக்ஷனை ஆஃப் பண்ணிவிட்டு லிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நம்மளே டைமர் வச்சு வெயிட் பண்ணலாம். இந்த ரெஸ்ட் ஆனதுக்கப்புறமா அந்த லிட்டை எப்படி நீங்கள் கன்வென்ஷனலாக லாக் பண்ணுவீங்களோ, நான் கிளிப் போட்டு லாக் பண்ணுவேன், சில பேர் டம்ளர் வச்சு லாக் பண்ணுவாங்க. எப்படி நீங்கள் லாக் பண்ணுறீங்களோ லாக் பண்ணிவிட்டு கஞ்சியை பூரா வடிச்சிடலாம். கஞ்சி தண்ணி வடித்ததுக்கப்புறம் ஸ்டேஜ் 4 நல்லா குலுக்கிட்டு லிட்டோட அதை திரும்ப இண்டக்ஷனில் வச்சு உங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ்வோட மினிமம் டெம்பரேச்சர் எதுவோ அதில் அதை வச்சு ஒரு 2 மினிட்ஸ் மூடியை ஓப்பன் பண்ணி வைங்க. மினிமம் டெம்பரேச்சரில் ஒரு 2 மினிட்ஸ் முடிஞ்சுது. இப்போது சாப்பாடு பொங்காமல் சுற்றி கொட்டாமல் நல்ல உதிரியாக குழன்னு இல்லாமல் கஞ்சியெல்லாம் ரிமூவ் பண்ண சாப்பாடு ரெடி. இது கூட எந்த குழம்பு நீங்கள் ஊற்றி சாப்பிட்டாலும் அட்டகாசமாக இருக்கும்.